போடக்கூடிய வீடியோ என்ன தெரியுமாங்க, சனி வக்ர பலன்கள். சரி, வக்ர பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம வருட பயிற்சி பலன்கள் இருக்கு இல்லையா, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த பயிற்சி வரும்போது தான் ப்ளஸ் நம்மளோட தசாபுத்தியும் நல்ல அமைப்பாக வரும்போது நாம் என்ன செய்வோம், ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் திருமணத்துக்குள்ள ஏற்பாடு பார்ப்போம், அதெல்லாம் அப்ராடு போகலான்னு நினைப்போம், அதெல்லாம் வீடு கட்டலாம்னு நினைப்போம். இந்த மாதிரி லாங் பீரியட் உள்ள வேலையெல்லாம் நம்ம செய்யலாம்னு நினைப்போம். அப்போ இப்போ ரீசெண்டாக தான் போன மாதம் குரு பயிற்சி ஆனார். அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த சமயம் இப்போ ஒரு சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்ரமாகிறார். அப்போ நமக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஐயோ சனி பகவான் வக்ரமாகிறாரு, நமக்கு தொழிலில் ஏதாவது லாஸ் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் வருது. சரி, அந்த பயம்லாம் நான் போக்குறதுக்கு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். சனி பகவான் யாருக்கு பாதகம் செய்வார், யாருக்கு சாதகம் செய்வார், யாருக்கு நன்மை யாருக்கு தீமை அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே, சரி, இப்போ என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்லிட்டே இருக்கேன் வக்ரம்னு. வக்ரம்னா என்ன மேடம், நிறைய பேருக்கு தெரியாது, என்ன சொல்லிட்டே இருக்காங்க வக்ரம் அப்படிங்கிறது. நான் இப்போ சொல்லக்கூடிய பலன் என்னன்னா பொது பலன் கிடையாது. உங்கள் ஜாதக ரீதியாக நீங்களே பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் சனி மட்டும் இல்லை, எந்த கிரகம் வக்ரமாக இருந்தாலும் அவர் எந்த மாதிரி உள்ள வேலை செய்வாருங்கிறத நான் சொல்வேன். நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ வக்ரங்கிறத நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க, ஒரு ராசி கட்டாக இருக்கும், ராசின்னு போட்டுருக்கும், அதில் ஒரு கிரகத்துக்கு கீழே வான் போட்டுருக்கும், அதுதான் வக்ரம். ஓகே, சரி, அது வக்ரம் போட்டாச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்க. அது என்ன செய்யும், அதாவது சூரியன்லேருந்து சனி வரைக்கும் இந்த 7 கிரகங்கள் இருக்குல்லங்க, இப்படி வலப்புறமாக சுற்றி வரும். ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் இடப்புறமாக சுற்றி வரும். இப்படி தான் ராசி மண்டலத்தில் இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து வக்ரம் இருந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சுக்கிரன், குரு, புதன், செவ்வாய், சனி, இந்த 5 கிரகங்கள் இருக்குல்ல, சூரியன் இந்த கதிர்வீச்சிலிருந்து விடுபடும் போது பின்னோக்கி நகரும். அதைத்தான் நம்ம வக்ரகதின்னு சொல்றோம். என்ன மேடம் சொல்றீங்க, கிரகம் பின்னால போகுமா, இங்க பின்னாடி போகும்னு சொல்றீங்களே அப்படின்னு. கண்டிப்பா போகாது. அதாவது பின்னோக்கி நகர்றது மாதிரி ஒரு மாயை. ஓகே, அதாவது நீள்வட்ட பாதையில சூரியனை சுற்றி வர அந்த 5 கிரகங்கள் சூரியனோட ஈர்ப்பு விசை குறைவால இந்த சுழற்சியோட வேகம் குறையும். அப்ப வேகம் குறையும் போது அது பின்னோக்கி நகர மாதிரி நமக்கு தோற்றம் அளிக்கும். அதைத்தான் நம்ம வக்ரகதின்னு சொல்றோம். புரியுதா? அப்போ வக்ரகதினா என்னன்னு பார்த்துட்டீங்களா? சரி, அது எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ இப்போ ஜாதகத்துல சனி பகவான் இங்க கும்பத்துல இருக்கிறார். இதுல இருந்து அவர் எங்க 5வது வீட்டுக்கு சூரிய பகவான் ஆனி மாசம் இங்க வர்றார். இங்க வரும்போது அவருக்கு 5வது வீடு, இதுல ஒரு வக்ரகதி ஆவார். அது நவம்பர் மாசம் இங்க சூரியன் வரும்போது சனி பகவானுக்கு 9வது வீடா இருக்கும்போது இங்க வரும்போது வக்ர நிவர்த்தி ஆவார். அப்போ கிட்டத்தட்ட 4.5 மாசம் அவர் வக்ரகதியில இருப்பார். ஓகே, அப்போ எப்போ வருவார் எப்போ போவார் அதையும் சொல்லிட்டேன். ஏன்னா அவரோட செயல்பாடு என்ன இருக்கும் அப்படி பார்க்கணும். பொதுவாக இப்போ நீங்கள் பார்த்துக்கங்க, இதுதான் காலச்சக்கரம். ஓகே, இந்த காலபுருஷன்ல 9வது வீடுன்னு சொல்றது குரு பகவான், 10வது வீடுங்கிறது சனி பகவான். அப்போ இந்த 9, 10 சேரும்போது தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குருவும் சனியும் தான் ஒரு ஜாதகத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதான் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கு. அதாவது இப்போ ஒரு திருமணம் வரையும்னா நம்ம உடனே என்ன செய்வோம், பேர நோக்கு வந்துருச்சான்னு பார்ப்போம் இல்லையா? அப்போ குருவோட பார்வை ரொம்ப முக்கியம். இதே இது ஒரு திருமணத்துக்கு சனி பகவானோட உதவியும் தேவைங்க. அதாவது இப்போ திருமணத்துக்கு மூல காரணம் யார் தெரியுமாங்க, முன்னோர்கள் தான். அதாவது ஒரு இல்லறம் நல்லறமா இருக்கணும்னா முன்னோர்கள் செய்த கர்ம வினையே அதுக்கு காரணம். அதனால்தான் திருமணத்துக்கு நம்ம சனி பகவானோட உதவியும் தேவை. அப்போ ரொம்ப முக்கியம் என்னது, குரு பகவானும் சனி பகவான், இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இப்போ அவர் என்னென்ன வேலை செய்யறான்னு பார்க்கலாம். அவரோட செயல்பாடு பொதுவாக சனி பகவானோட செயல்பாடு என்னது, அவர் ஆயுள்காரகன், கர்மகாரகன். இது எப்படி வேலை செய்யறாருன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ சுப கிரகம்னு சொல்றோம் இல்லையா, இப்போ குரு, புதன், சுக்கிரன், இந்த 3 இயற்கையிலேயே சுப கிரகங்கள். ஓகே, இந்த சுப கிரகங்கள் வக்ரமாயிருந்தா அது பாவத்துவமான வேலையை செய்யும். ஓகே, இப்போ செவ்வாய், சனி, இந்த 2 இயற்கையிலே பாவ கிரகங்கள். இந்த 2மே வக்ரம் அடைஞ்சா சுப கிரகத்தை செய்யும். ஓகே, அப்போ இப்போ சனி வக்ரம் அடைஞ்சா என்ன செய்வார்,
செய்வாரு? சுபத்துவமான வேலையை செய்வார். ஓகே, இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்பதான் உங்க ஜாதகத்துல பார்க்க முடியும். அப்ப இந்த குரு புதன் சுக்கிரன் சொல்றேன் இல்லையா, இது 1, 5, 9 இந்த திரிகோண ஸ்தானங்கள்ல இருந்தா ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ செவ்வாய் சனி எடுத்துக்கங்க, 1, 4, 7, 10 இதை கேந்திர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இயற்கையான பாவ கிரகங்கள் இருக்க ரொம்ப நல்லது. அப்புறம் உபஜய ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அது 3, 6, 11 இதுலயும் பாவ கிரகங்கள் இருக்க ரொம்ப நல்லது. அப்ப மற்றபடி வேற என்னெல்லாம் இருக்கு? 2, 4, 5, 7, 8, 9 வராது இல்லையா? 12 இத்தனை இடத்துலயும் கிரகங்கள் வக்கரமா இருந்தா அது கெடுபலனை செய்யும். அது எந்த மாதிரி உள்ள கெடுபலனை செய்யும் பார்க்கணும். நீங்க இதை நல்ல மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சுப கிரகங்கள் எங்க இருக்கு, வக்கரமா இருக்கு, எப்படி பார்த்துக்கலாம். ஓகே, அப்ப நான் ஒவ்வொன்றா சொல்லட்டுமா? இப்போ இந்த சனி பகவானோட செயல்பாடு என்ன தெரியுமாங்க? அவருக்கு இப்போ இந்த மூல திரிகோணத்துல இருந்து 9வது வீட்டுல அவர் உச்சமடைவார். இந்த 9வது வீடு என்னது? துலாம், சராசு இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடியது. அதனால அவர் நியாய தர்மத்துக்கு தகுந்தவர் தான் அவர் பலனை நமக்கு மெதுவா தருவார். ரெண்டாவது, அவர் தான் சனி பகவான் தான் பஞ்சபூதத்துல வாயு, காத்து ராசி. அப்போ காத்து ராசி நம்ம மூச்சுக்கு நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, மூச்சுக்கு சொந்தக்காரர் யாரு? அவர் தான். அப்ப சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? அவருக்கு ஈகோ பிடிக்காது, தாங்கிற ஒரு அகங்காரம் தான் அவருக்கு பிடிக்காது. பெரிய பெரிய தொழிலர்கள்லாம் பாருங்க, சனியால முன்னேறினவங்கள்லாம் சிம்பிளா தான் இருப்பாங்க. அவங்க நானும் பெரிய ஆள் அப்படிலாம் ஒரு பகட்டுலாம் கிடையாது. அவருக்கு அதான் பிடிக்கும். அவர் கர்ம வினைக்கு தகுந்தவாறு தான் அவர் நமக்கு பலனை தருவார். இந்த 4 இதையும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கங்க, அதுல சனி பகவான் வக்கரமாக நேர்கதியிலே இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அவர் அனுபவிக்க பிறந்தவர்னு சொல்றோம். நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும், அவர் அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்திருக்காரு. இது உங்க ஜாதகத்துல பிறக்கும் போதே நீங்க சனி வக்கரமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவர் உருவாக்க பிறந்தவர். என்ன உருவாக்க பிறந்தவர்? அவர் தொழில்காரன், அவர் கர்மாவை உருவாக்க பிறந்தவர். அப்ப தொழில நல்ல திறமையால பெரிய வளர்ச்சி அடையக்கூடியவர். அப்ப உருவாக்க பிறந்தவரை நீங்க என்ன நினைக்க கூடாது, கெட்ட செயல்லாம் உருவாக்கல, தொழில பெரிய அளவுல கொண்டவர். இப்ப நிறைய பெரிய சில பேரெல்லாம் பாருங்க, 7 சனிலே பெரிய டாப்ல இருக்கும். இப்ப நிறைய ஜோதிடர் என்ன சொல்லுவாங்க, ஒரு கல்யாணம் மாட்டி பிசினஸ் பண்ணா, இல்ல இப்ப 7 சனி நடக்குது, இப்ப அதெல்லாம் தொடக்கூடாது அப்படிம்பாங்க. 7 சனிலே பெரிய பெரிய அளவுல வந்திருப்பாங்க. அதான் அவன் உருவாக்க பிறந்திருந்தா அந்த 7யா இருக்கட்டும், அஷ்டமமா இருக்கட்டும், ஜென்மமா இருக்கட்டும், அவன் தொழில டாப் லெவல்ல வந்துடுவார். ஓகே, அப்ப இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பிசினஸ்மேன், ஒரு தொழிலதிபர் என்ன பண்றாரு, ஒரு பொருளை உற்பத்தி செய்யறாரு. இந்த செய்த பொருளை யார்கிட்ட போய் ஒப்படைக்கணும்? மக்கள்கிட்ட போய் ஒப்படைக்கணும். அப்பதான் அவர் பெரிய வளர்ச்சி அடைய முடியும். அந்த வேலையை யார் செய்வானா? சனி பகவான் தான் செய்வார். இப்ப நம்ம ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தாதான் தொழில பெரிய டாப்ல வர முடியும். புரியுதா? அப்ப சரி, இப்ப அதையும் புரிஞ்சுட்டீங்க. இப்ப அடுத்து சொல்றேன், ஒவ்வொரு ராசிக்காரு சனி பகவான் என்ன செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்ப நான் இந்த காலச்சக்கரத்துக்கு தகுந்தவாறு 1, 2ன்னு சொல்றேன். ஓகே, நீங்க உங்க ஜாதகத்துல லான் போட்டுக்கணும். அதுதான் 1வது வீடா எடுத்துக்கணும். எடுத்து அதுபடி பண்ணணும். இப்ப மேச ராசிக்காரங்களை பாத்துக்கோங்க, 11வது வீட்டுல சனி பகவான் இருக்கிறார். இப்போ 11வது வீடுன்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கேன், நீங்க நான் தந்திருக்கையில பாருங்க, 11வது வீடு எங்க இருக்கு? உபஜயஸ்தானமா இருக்கு. அப்ப நல்ல இடம் தான், அதுல பாவகிரகம் இருக்கலாம். அப்ப நல்லா தான் இருக்கிறாரு. இந்த மேச ராசிக்கு இது என்னன்னா மூல திரிகோண வீடு. மூல திரிகோணம்னா என்னங்க? அதாவது உச்சம் 100%னா 90% மூல திரிகோணம் வேலை செய்யும். அப்ப இது மேஷ ராசிக்கு இது பாதகஸ்தானம். அப்ப பாதகத்தையும் செய்வாரு. அப்ப பாதகம் செய்வாங்க. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? வக்ரம் ஆயிட்டாரு. அப்ப பாதகம் செய்வாரா? செய்ய மாட்டார், நன்மையை தான் செய்வாரு. அப்ப இதுக்கு முன்னாடி அவருக்கு இருக்கும்போது பொதுவாக உங்க ஜாதகத்திலே இந்த மாதிரி சனி பகவான் இருந்து வக்ரம் ஆகாம, இப்ப சப்போஸ் இந்த இடத்துல குரு இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு சுப கிரகங்கள் பார்வை இருந்தாச்சுன்னா அவங்கள பெரிய டாப் லெவல்ல கொண்டு போயிடுவாரு. அவங்க நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும். அது வாங்க நினைப்பாங்க, நடந்துடும். இங்க போன நினைப்பாங்க, நடந்துடும். என்னெல்லாம் நினைக்கிறாங்க நடந்து பெரிய லெவல்ல கொண்டு போய் டப்புன்னு தூக்கி கீழே போட்டுருவாரு. அதான் சனி பகவானோட வேலை. கொடுக்கறதெல்லாம் ஆஹா கொடுப்பார். கொடுத்து எல்லாம் வாங்கி 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 வச்சிருப்போம், நல்லதே செய்ய மாட்டோம். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் என்ன இருக்காது. அந்த மாதிரி இருந்துட்டு அதை அவர் அப்படியே எடுத்துக்கிறார். ஓகே,
அதுதான் இந்த பாதகத்தோட வேலை. அந்த மாதிரி தான் செய்யும். இந்த பாதகம் என்ன மாதிரி வேலை வலியை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முட்டு வலியை கொடுக்கும், சரியா, நரம்பு தளர்ச்சியை கொடுக்கும், பக்கவாதத்தில் கொண்டு வைக்கும், மேலேருந்து கீழே தள்ளி விடும், தப்புன்னு கீழே விழுந்துருவாங்க, விழக்கூடிய வாய்ப்பே இருக்கா, கீழே விழுந்துருவாங்க, பல்லு வலியை கொடுக்கும். சரி, இதெல்லாம் எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த சனியோட தசையாம் புத்தியாக நடக்கும்போது தான் இந்த மாதிரி கீழே விழுறது, பல்லு வலி வர்றது, இந்த மாதிரிலாம் வரும். அது நீங்கள் சொல்லக்கூடாது எனக்கு அப்படிலாம் வரவே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த தசா புத்தி நடக்கணும். இப்போ வருஷம்னா பரீட்சை வருது இல்லையா, பரீட்சை வரும்போது நம்ம எல்லா பரீட்சைக்குமா பயந்துட்டு இருப்போம். நாம பரீட்சை எழுதினாலும் அந்த வருஷம் பயப்படுவோம், எப்படி மார்க் வருதோ அப்படின்னு. அதே மாதிரி தான் நமக்கு தசா புத்தி அது நடக்கணும். சனியோட தசா புத்தி நடந்தாதான் நம்ம அதுக்கு பயப்படணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம அதை பார்த்துக்கணும். ரெண்டாவது ரிஷபத்துக்கு பாருங்க, ரிஷபராசிக்கு இது 10வது வீடு. 10வது வீடு கேந்திரம்னு சொல்லியிருக்கேன். அதில் சுபகிரகம் இருக்கலாம், பாவகிரகம் இருக்கலாமா, பாவகிரகம் இருக்கலாம். அப்போ அவர் இப்போ வக்ரம் ஆயிட்டார். இவ்வளோ நாள் தொழிலில் நல்லா தான் கொடுத்துருப்பாரு. இப்போ வக்ரமான பிறகு என்ன செய்வார் தெரியுமா, அதாவது தொழிலில் ஒரு லாஸை கொடுப்பார், கொடுத்துட்டு பெரிய அளவுல தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். சரி, இந்த தொழில் வேற தொழில் மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த வக்ரங்கிறது என்ன தெரியுமாங்க செய்யும், ஒரு வருஷம் செய்யக்கூடிய வேலையை 4 மாசத்துல முடிச்சிடும். அதாவது வக்ரம் வந்து உக்கிரமா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க, அதாவது வக்ரம் அதிரடியா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த வக்ரம் வந்து 2 முறை வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நல்லதே தான் செய்யும். ஓகே, ஒரு கெடுதல் செய்யறதா, கெடுதல் செய்யறது நல்லது செய்யும், நல்லது செய்யறதா நல்லது செய்யறது கெடுதல் செய்யும். ஓகே, இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மிதுன ராசிக்கு பாருங்க, அது 9வது வீடு. 9வது வீட்டில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. அவர் இப்போ வக்ரம் ஆயிட்டார். வக்ரம் பண்ணணும். இந்த பாவ கிரகங்கள் செய்துட்டு இருக்கும்போது வக்ரம் ஆகாத போது என்ன செய்திருப்பாரு, 9ஆம் வீடு சொன்னால் ஒரு மாஸ்டர் டிகிரி, அந்த டிகிரி எடுக்க முடியாமல் ஆயிடலாம், அதில் அரியர் விழுந்துக்கலாம், அதில் ஒரு நெடுந்தூர பயணம் போகலான்னு நினச்சிருப்பாங்க, அது நடக்காமல் இருந்துக்கலாம், இல்லை ஒரு குருவை பார்க்கலான்னு ஒவ்வொன்றும் நடந்திருக்காரு. ஆனால் இப்போ வக்ரமான பிறகு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. பொதுவாக மிதுன ராசிக்கு புதன் அவர் புத்தி கூர்மையால் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் கடக ராசி பாருங்க, அஸ்தம சனி. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்க சிறப்புன்னு சொல்லலாம் இல்லை, வக்ரமாக இருந்தால் 8ஆம் இடத்துல நல்லது இல்லை. அது என்ன செய்யணும், ஒரு மரண பயத்தை கொடுக்கும். அந்த மாதிரி கொடுத்து நம்மள ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியும், கடன் தொல்லையில் வைக்கும், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளை எழுப்பி விடும், நிறைய சோதனைகள் தந்துட்டு மீண்டு வருவீங்க. ஓகே, சரி, இந்த மாதிரி இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பலன் சொல்கிறேன். ஒரு எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறேன், அது லாஸ்ட் சொல்கிறேன். அது நீங்கள் போனீங்கன்னா நிவர்த்தி ஆகும். அப்புறம் நம்ம சிம்ம ராசிக்காரங்களை பாருங்கள், சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7வது வீடு. 7வது வீட்டில் பாவ கிரகங்கள் இருக்க நல்லதா இல்லை, நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எல்லாம் வக்ரமான நல்லது இல்லை. அப்போ இது என்னது, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, சும்மா ஏதாவது ஒரு கருத்து வேறுபடுறதுனால சண்டை வந்துகிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் மனைவியால். ஓகே, அப்போ அது நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன் வந்து இங்கே வரும்போது வக்ரமாதாரு, சூரியன் இந்த இடத்துக்கு அவரோட வீட்டுக்கு வரும்போது இந்த கும்பங்கிறது இருள், சனி பகவான் இருள் தானே, சூரியன் பிரகாசம் தானே. இப்போ சூரியன் இப்படி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது பிரகாசத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிவர்த்தி ஆகும். ஏதாவது ஒரு ஆள் சொல்லி அதை சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, சண்டையிலேருந்து ரிலீஃப் ஆயிடுவாங்க. ஓகே, அடுத்தது கன்னி ராசிக்காரங்களுக்கு அது 6வது வீடு. 6வது வீட்டில் பாவ கிரகங்கள் இருக்கு, நல்லதுதான். ஓகே, அது உபதேசத்தானது நல்லது. இப்போ வக்ரம் ஆயிட்டார். வக்ரமான என்ன செய்வாரு, ஒரு கடன் தொல்லையே கொடுத்துருப்பாரு. அதாவது கார்டு ஒர்க் பண்ணுவாங்க, அந்த கடின உழைப்பால ஒரு அவப்பேர் தான் வரும். எவ்வளோ உழைச்சாலும் நல்ல பேர் கிடைக்காது. அதில் என்ன, அவங்களுக்கு உழைச்ச உழைப்புக்குள்ள ஊதியம் கிடைக்காது, அந்த மாதிரி இருக்கும். நிவர்த்தி ஆகுதுக்கு முன்னாடி சூரியன் இங்கே வரும்போது கடன்லேருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க, நோயிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும், ஒரு கேஸ் நடந்தால் கேஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, இந்த 4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு அது ஒரு வேலை கிடைக்கும். அடுத்து பாருங்க துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு 5வது வீடா இருக்கு. 5வது வீடு சனி பகவான் பாவ கிரகம் இருக்கு. அப்போ அது நல்லது இல்லை இல்லையா. இப்போ சொல்லியிருக்கேன் 5ஆம் வீடு நல்ல இப்போ சுபகிரகம் தானே இருக்கணும், அதில் பாவ கிரகங்கள் இருக்கு. அப்போ குழந்தைகளால் சின்ன சின்ன மனசு கஷ்டம் இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைகளாக இருந்தால் சொல்லி பேச்சு கேட்காது, கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருந்தால் ஒரு காதலில் மாட்டிருக்கலாம், அதில் படிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா 5ஆம் இடங்கிறது உயர்கல்வி, அந்த உயர்கல்வி நல்லா படிக்காமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது காதலில் சொல்லுவான்னு இருப்பா, காதல் இப்போ வக்கரமான பிறகு அந்த காதலில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அரசியலில் ஒரு தலைமை பதவி கிடைக்கும்னு நினச்சிருப்பாங்க, அது கிடைக்காம போயிருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க
விருச்சிக ராசிக்கு 4வது வீடு. 4வது வீடு கேந்திரத்துல பாவ கிரகங்கள் இருக்கலாம். அது வக்ரமான பிறகு மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியே இருக்கும். எதுவுமே ஒரு புரியாத இது மாதிரி இருக்கும். என்ன செய்யணும் தெரியல, அந்த மாதிரி ஒரு குழம்பா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி வரும். அதுக்கு பிறகு தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கிறார். 3வது வீடு என்னன்னா தைரிய வீரியஸ்தானம். அப்போ அது உபதேசஸ்தானத்திலே இருக்கிறார். பாவ கிரகங்கள் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு தைரியம் வீரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஏன்னா அது குருவோட வீடு தான், குருவும் சனியும். அதனால நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. இந்த உடன்பிறப்புகளால சகோதரர்கள் சின்ன சின்ன விரிசல்கள் வரலாம். அடுத்து பாருங்க மகர். மகர் ராசிக்கு அவரோட வீடே தான். அதனால சனி பகவான் ரொம்ப தொந்தரவு கொடுக்க மாட்டாரு. அது 2வது வீட்டில் இருக்கிறனால 2வது வீடு சிறப்பு இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, வக்ரமானா. அப்போ என்ன செய்வாருன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தில் ஒரு போராட்டமாகவே இருக்கும். அந்த மாதிரி போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வரும், தலைவலி அடிக்கடி வரும். இந்த மாதிரி தொந்தரவுகளை மகர ராசிக்கு கொடுக்கும். ஓகே. கும்பராசி. கும்பராசிக்கு சனி வக்ரமானாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அது அவரோட வீடு, அவர் சொந்த வீட்டிலே இருக்கிறாரு, அவர் வீட்டே அவர் ஆள்றாரு. அதனால அதுக்கு எந்த ஒரு வக்ரம் ஜென்ம சனின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க போகிறதில்லை. அப்புறம் மீன ராசிக்கு இது 12வது வீடு. 12வது வீட்டில் வக்ரமாக இருக்கு. 12வது வீட்டில் நான் வக்ரம் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ அவங்களுக்கு விரயத்தை கொடுப்பார். தேவையில்லாத ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ நான் 12 ராசிக்கும் சனி வக்ரமானா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா. இதே நீங்கள் உங்கள் ஜாதகத்துலேயும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் வேலை கிரகங்கள் வக்ரமாக இருக்கும், அந்த தசாபுத்தி நடக்கும். அப்போ தொழிலில் லாஸ் இருக்கலாம், திருமணம் நடக்காமல் இருக்கலாம், வீடு கட்ட தொடங்கியிருப்பீங்க கட்டாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் அதை பார்த்துக்கணும். சரி, நான் வக்ர நிவர்த்திக்கு ஒரு கோவில் சொல்கிறேன்னு சொன்னேன். அதாவது சந்திர மௌலீஸ்வரர் கோவில். ஓகே, நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்துக்கோங்க அது எங்கே இருக்குன்னு. அந்த கோவிலில் காவல் தெய்வமாக வக்ரகாளி அம்மன் இருக்கா. அந்த வக்ரகாளி அம்மனை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்ரமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் சனி வக்ரமாக இருக்குன்னா சனிக்கிழமை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை வாங்கி போட்டு வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகும். ஓகே. உங்களுக்கு இப்போ குரு வக்ரமாக இருந்தால் வேகமாக போகணும். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எது வக்ரமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கோயில் போயிட்டு வாங்க. இந்த கோவிலை நீங்கள் நெட்டில் அடிச்சு பாருங்க, சந்திர மௌலீஸ்வரர் சிவன் கோவில். அந்த கோவிலில் போய் இங்கே வழிபட்டு வாங்க. சரி, நாளைக்கு வேற ஒரு பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.